திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி அப்படின்னா, கடந்த ஒரு வருடத்திற்கு மேல் நம்ம ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போய் அந்த இடத்துல வீடு இந்த இடத்துல நீங்கள் இப்படித்தான் கட்டணும், நம்ம சொல்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி முடிஞ்சால் கட்டுங்க, இல்லைன்னா இந்த இடத்துல வீடே கட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜாதகம், இடத்துடைய டைரக்ஷனுடைய தன்மை, அந்த இடத்திற்குன்னு ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த இடத்துல ஒரு பிரசன்னங்கள் ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை அவங்க சொன்னோம். ஆனால் நம்ம அந்த சொன்ன விஷயங்கள், அதாவது எல்லாத்துக்குமே நல்லதாக சொன்னோம்னா, சந்தோஷமாக சொன்னோம்னா அதையெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. இல்லைங்க இந்த இடத்துல வேணாம் இப்படியெல்லாம் சொன்னோம்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. உலக இயல்பே இதுதான். அப்போ என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பேசணுங்கிறாங்க. அப்போ பிடிச்ச மாதிரியெல்லாம் நம்ம பேச முடியாது. ஒரு இடம் தப்பு, ஜாதகத்தில் சில தவறுகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த வழிபாடுகளை தான் நம்ம மேற்கொள்ளணும். அப்புறம் அவங்க நம்ம என்னென்ன சொல்லிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு வீட்டையெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க நம்மளை கூப்பிட்ருக்காங்க. நம்ம என்னென்ன விஷயங்களை சொன்னோமோ அதையெல்லாம் அந்த வீட்டில் நடைபெற்று அவங்க பிரச்சனையில் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனைக்கு ரெமெடிக்காக தான் இதை கூப்பிட்ருக்காங்க. அப்போ உங்கள் வீடு வாஸ்துப்படி இப்படி இருக்குது, வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொன்ன அப்பா மகனுடைய அந்த பரிதாப நிலை எப்படி அப்படிங்கக்கூடிய ஒரு வாஸ்து காணொளி, விழிப்புணர்வு சார்ந்த காணொளி. இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் இது பயனுள்ள வீடியோ. முடிஞ்சால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களோட தனிப்பட்ட விஷயம். அது எப்படி இருந்தது, நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் முழுமையாக பார்க்கணும். முதல்ல இடத்துடைய எந்த இடத்துக்கு வாஸ்து பார்க்க போனாலும் தயவு செய்து நம்மளை பொறுத்தளவுக்கு ஸ்பாட்டில் போய் தான் வாஸ்து பார்ப்பேன். களத்தில் போய் நின்று ஒரு வேலையை செஞ்சால் தான் அந்த களம் ஒரு நல்ல களமாக நல்லா அமையும். அதை விட்டுட்டு வாஸ்து பார்க்குறங்கிற பெருவியில் நீங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டு, உங்கள் இடம் எங்கேயோ இருந்துக்கிட்டு அதை இடம் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஒரு மேப் போடுறது அவ்வளோவா சால சிறந்தது அல்ல. நிறைய தப்பான விஷயம் இங்கே தான் நடக்குது. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்த வகையில் அந்த இடத்துடைய டைரக்ஷன் எப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலே வடக்கு திசை, கீழே தெற்கு திசை, கிழக்கு திசை, இது மேற்கு திசை. அந்த இடத்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாட்டு கிட்டத்தட்ட 80க்கு 40 அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஃப்ளாட் இருந்தது. 80 அடி நீளம் கிளமேரில். தெற்கு வடக்கில் 40 அடி, தெற்கு வடக்கில் 40 அடி, கிளமேரில் 80 அடி இருந்தது அந்த ஃப்ளாட். இது எந்த ஃப்ளாட்டுன்னு உங்களுக்கு தெரியணுமல்ல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டுக்கு மேற்கு பக்கமும் நேராக ஒரு ரோடு இப்படி போகுது, ஒரு ரோடு இப்படி வருது. நம்ம பார்த்த இடத்தோடைய வாஸ்து இப்படியும் அந்த ரோடு போகுது நேராக. இந்த ரோடு நேராக இப்படியும் போகுது. ஆனால் அந்த வீட்டோடைய இந்த எல்லை இருக்குது பார்த்தீங்களா, இது நேர் ஒரு தெரு ஒரு 16 அடி ரோடு. இங்கே பாருங்க தெரியும், கொஞ்சம் தெரியலனா கீழே காட்டுற பாருங்க. இப்படி ரோடு இந்த இடத்துல குத்துது. முதல்ல இந்த ஃப்ளாட்டுக்கு பேர் என்ன ஃப்ளாட் அப்படின்னா, இந்த ஃப்ளாட்டுக்கு பேர் தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம். இந்த இடம் தென்மேற்குன்னு பேர், தென்மேற்குன்னு பேர். இந்த ஃப்ளாட்டுக்கு பேர் தென்மேற்கு மூல ஃப்ளாட்டு, தென்மேற்கு மூல ஃப்ளாட். அந்த தென்மேற்கு மூல ஃப்ளாட்லேயே
இந்த தென்மேற்கு திசையில் இருந்தே, அதாவது தெற்கு மேற்கு கூடிய அந்த தெற்கு சைடில் இருந்தே, இதை வந்து என்ன நிறுதி மூலியம்போம், தெற்கு நிறுதியும்போம். இந்த தெற்கு நிறுதியிலிருந்து ஒரு தெரு வந்து அவங்க இடத்துல நேரா இப்படி குத்துது. இது வந்து சிறப்பான அமைப்பானா 100% சிறப்பான அமைப்பே கிடையாது. நான் இந்த இடத்துல அவங்க வீடு கிழக்கு பார்த்து கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க. நான் இந்த இடத்துல வீடு வேண்டாம். அது ஏன் வேண்டாம்னா, அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த இடத்துலயே ஸ்பாட்லயே போய் நின்று அவங்களுக்கு ஒரு இடத்துக்குன்னு ஒரு பிரசன்ன ஜாதகத்தை போடுறப்ப, அந்த பிரசன்ன ஜாதகத்துல அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலம் வீடு கட்டக்கூடிய அந்த ஸ்தானத்துல 4ஆம் இடத்திலேயே ராகு பகவான், நல்லா புரிஞ்சுக்கணும், 4ஆம் இடத்துல ராகு பகவான் பிரசன்னத்துல உழுகுது. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாந்தியும் அந்த இடத்துல வந்து உழுகுது, தன் வீடு கட்டக்கூடிய ஸ்தானத்துல. நான் ராகுவும் மாந்தி 2 ஒன்று சேர்ந்துருச்சு, இந்த இடத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க, வேண்டாம். அப்படியா இருந்தாலும் வீடு கட்டணும்னு சொன்னீங்கன்னா அதற்கு சில வழிமுறைகள் சொல்றேன். இந்த இடத்துலயே கட்டுற மாதிரி சில இடங்களை எல்லாம் கட் பண்ணிட்டு, அதுக்குன்னு சில தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க வீட்டை கட்டுங்க. அதுவும் நான் சொல்ற சில காலங்கள் வரைக்கும், சில மாதங்கள் வரைக்கும் வீடு கட்ட வேணாங்கிறதையும் சொல்றேன். ஆனா அவங்க அப்பாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, மகனும் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை நாங்கள்லாம் பார்த்துக்குவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வேற எல்லாம் வெவ்வேறு கூட்டிட்டு வந்து பார்த்துருக்காங்க. அவங்க இப்போ காட்டுறோம் பாருங்க, அவங்க வந்து ஐடியா பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த தென்மேற்கு மூல தெருக்குத்தல் வந்து உழுகுது பார்த்தீங்களா, இந்த தெருக்குத்தோடைய தடத்தை மட்டும் இப்படி நேரா இதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இங்கே தான் நீங்கள் நம்ம ஒரு வாஸ்து பார்க்குறதுக்கும் மற்றவங்களுடைய இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன் நான். இதை இந்த இடத்த வந்து தனியாக விட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறீங்க, அழிச்சிட்றேன் நான் உங்கள்கிட்ட. இந்த இடத்துக்குள்ள நீங்கள் வீட்டை கட்டுங்க, வீடு கட்டுங்க, இந்த தெருக்குத்தோடைய விஷயங்கள் பாதிக்காது அப்படின்னு அவங்க ஒரு வாஸ்து நிபுணர் சொன்னாங்களா. இது சரியான விஷயமானா, இது சரியான விஷயம் கொஞ்சம் இருக்கு, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஆனா இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, அத்தனை விஷயத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும். அப்புறம் இதெல்லாம் அவங்க போட்டு நீட்டாக பண்ணிட்டாங்க, வீட்டை கட்டிட்டாங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் அப்பா மகனுடைய பரிதாப நிலை. நான் கட்டுறப்பயே ஒரு 4-5 பேர்த்திட்ட ஒரு அட்வான்ஸாகவே ஒரு அட்வான்ஸாக சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக இந்த வீடு கட்டுறாங்க, இவங்க தள்ளி தான் கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சில பேர் வாதாடுறாங்க. ஆனால் நீங்கள் இப்படி சல்லியே கட்டியிருந்தா கூட இந்த இடத்துல மாந்தியும் ராகு பகவானும் இருந்து அதனுடைய தோஷங்களை நிச்சயமாக தள்ளி கட்டினாலும் இதை அனுபவிப்பாங்க. இந்த இடம் வீடு கட்டுவதற்கு அவ்வளோ சிறப்பில்லை. அப்படியும் மீறி கட்டுனா நிச்சயம் இந்த ஜாதகருடைய அப்பா மருந்து குடிச்சிட்டு நிச்சயமா இறப்பதற்குண்டான சூழ்நிலைகள் நிச்சயமாக இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். கரெக்டாக வீட்டை கட்டிட்டு வேலை ரன்னிங்கில் இருக்கிறப்பவே அவங்க அப்பா மருந்து குடிச்சிட்டார், இறந்துட்டார். இது அனுபவத்தில் உண்மை. அடுத்தது இவர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் ஆன உடனே இவருக்கு ஃபைனல் கார்டு, முதுகில் வரக்கூடிய அந்த முதுகு எலும்பு அப்படிங்கக்கூடிய அந்த ஃபைனல் கார்டில் பிராபலங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். இந்த வீட்டை கட்டுனதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு, மரியாதை, கௌரவத்தோடு, புகழோடு, செல்வாக்கோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மதிப்பு, மரியாதை, புகழ், செல்வாக்கு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்.
முதல்ல ஃபைனல் கார்டு ப்ராப்ளம் வந்தது. அதற்கப்புறம் செலவுக்கு மேலே செலவு. அவங்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவி இருந்தாங்க. அந்த பதவி இயற்கையாகவே கோயில் சார்ந்த விஷயத்திலிருந்து பறிபோச்சு. அதனால் மதிப்பு குறைஞ்சிச்சு, அவங்களுடைய மரியாதை குறைஞ்சிச்சு, கௌரவம் புகழ் அந்தஸ்து கிட்டத்தட்ட எதிர்பார்த்தது அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்காம பாதிப்படைஞ்சிட்டாங்க. இப்போ இதில் வாஸ்து ஜாதகம் பிரசன்னம் இதெல்லாம் உண்மையானா இதெல்லாமே உண்மைதான். ஆனால் சொல்வதற்கு தகுந்த ஆட்கள் குறைவு, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம என்னதான் தங்கமாக சொன்னாலும் அந்த விதி பிரகாரம் நடக்கும். அந்த விதி கடவுளின் வழியாக அதை நம்ம மாற்றணும். ஆனால் மாற்றுறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிட்டு வர்றோம், அது ஏன்னு கூட கேட்காம அவங்க அத்தனை மேட்டரையும் தெளிவாக சொல்லிட்டு வர்றோம். குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு வாஸ்து பார்க்க போகிறோம்னா 3 மணி நேரத்துக்கு குறையில்லாமல் இடத்துல உட்கார்ந்து இடத்துக்கு ஜாதகம் பார்த்து 4 மூளையுடைய எனர்ஜி பவர் இந்த இடத்துல எப்படி இருக்குது, இந்த இடத்துலோடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குமா, அடுத்தது ஜாதகங்கள் எப்படி இருக்கும், அடுத்தது மனையடி சாஸ்திர பிரகாரம் வீடு அமையுதா, வீட்டுக்கு வசியம் இருக்குதா, முதல்ல யோகமெல்லாம் இருக்கா, வீட்டுக்கு வீடு கட்டக்கூடிய தசாபுத்திகள் இயங்குதா, இதுக்கெல்லாம் வாஸ்துப்படி மனப்பொருத்தங்களோட வீடு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளோ விஷயத்தையும் நம்ம சொல்லி சில விஷயங்கள் கேட்காதனால இன்னைக்கு அந்த இடத்துல போய் பார்த்தா இத்தனையும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு போய் அந்த இடத்துல ஒரு பிரசனம் போட்டாலும் நான் போட்ட நேரத்தில் அதே 4ஆம் இடத்துல அந்த லக்னங்கள் எல்லாம் மாறுது. ஆனால் அதே இடத்துல 4ஆம் இடத்துல மாந்தி ராகு அப்படியே விழுந்திருக்குது, கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. அப்போ ஜோதிடம் வாஸ்துவும் 100% உண்மை. அப்போ இந்த தென்மேற்கு மூலை ஒரு தெரு இப்படியெல்லாம் குத்தி உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ராகுவோ ஒரு மாந்தியோ இருந்து அல்லது பிரசன்னம் போடும்பொழுது 4ஆம் இடத்துல ராகு அல்லது மாந்தி இப்படியெல்லாம் இருந்தால் நிச்சயம் நீங்கள் வீடு கட்டும் பொழுது கொஞ்சம் கவனமாக கட்ட வேண்டும். இல்லை அப்படின்னா அந்த வீடு கட்டுறப்ப அப்பா மகனும் இருந்தால் அவர்களுக்குள்ள ஒரு மனசங்கடம் பரிதாபமான சூழ்நிலையெல்லாம் வருங்கிறத நம்ம நடைமுறையில் கண்டுபிடிச்ச வீடியோ, அனுபவத்தில் தெரிஞ்சதை தான் போடுறோம். தயவுசெய்து இப்படியெல்லாம் ஒரு தென்மேற்கு மூலையில் குத்து இருந்தால் தமிழ்நாட்டில் தலை சிறந்த திறமை வாய்ந்த நிறைய ஜோதிடர்கள் நிறைய வாஸ்து வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அவங்கள யாராச்சும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அதை பார்த்து சரியாக ஒரு திட்டவட்டமாக வகுத்து அதில் வீடு கட்டி நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ தான். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.